Daily. Taste the Daily. விஜயகுமார் சார், இப்போ எந்த ஒரு ஆட்சி காலத்திலயுமே சரி மக்கள் கிட்ட ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும் ஆளும் கட்சி மேல. ஆனா இப்ப எதிர்கட்சி தலைவர் சொல்றத பார்த்தனா மக்கள் முழுமையா வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, பெரிய அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? உண்மைதாங்க. இந்த ஆட்சி அவ்வளோ வாக்குறுதிகளை தந்தாங்க. நான் வந்தா எலியை பூனை ஆக்குவேன், பூனையை எலி ஆக்குவேன், என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் வாயில வடை சுட்டாங்க. ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கிற காலகட்டம் வரலையும் அந்த மக்களுக்கான நன்மைகளை இவர்கள் செய்யலை. வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஏதோ ஒன்று, இப்போ அண்ணன் பேசினார்ல, இன்றைக்கி பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் கூட அந்த அறிக்கை கொடுத்துருக்கிறார். தாயும் மாணவர் திட்டம். தாயும் மாணவர் தாயாக இருந்து மக்களை காக்க வேண்டியதான். இந்த தாயுடைய ஆட்சியில் தான் படுகொலைகள், கற்பழிப்புகள், லாக்கப்பு டெத்துகள், ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து தாயா இருக்கிற கள்ளச்சாராய மரம், இப்படி தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் இப்படிலாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் அந்த தலைப்பு ஒட்டி வந்துடுறேன். 7ஆம் தேதி 7/7/2025 அன்று எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்துடன் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தொடங்கியது. தொடங்கிய நாள் முதல் கொங்கு மண்டலத்திலிருந்து, காவிரி டெல்டாவிலிருந்து, தென் மண்டலத்திலிருந்து, வட தமிழகத்தில் வரலையும் அவர் செல்கின்ற இடங்களெல்லாம் மக்கள் அலையாக திரண்டு வராங்க. அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. மாணவர்கள் வராங்க, ஐயா எங்களுக்கு லேப்டாப்பே கொடுக்கலையா, இந்த ஆட்சியில் டேப் தரேன்னு சொன்னாங்க, லேப்டாப்பே கொடுக்கல. உடனே சொல்கிறார், நான் லேப்டாப் எங்களோட ஆட்சிக்கு வந்தோடனே. அதே போல் பெண்கள் கொடுக்குறாங்க, ஐயா எங்களுக்கு. உடனே அவங்களுக்கு தீபாவளிக்கு பட்டுச்சேலை உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அப்படி மக்கள் இவர் தான் ஆட்சிக்கு வரப்போகிறார், இவரிடம் கோரிக்கை வைத்தால் தான் அந்த கோரிக்கை நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை வரவே தான் நாளுக்கு நாள் கூடுது. அதாவது தமிழர்களையும் தமிழ் இலக்கியத்தையும் பிரிக்கவே முடியாதுங்க. சிலப்பதிகாரத்தில் இளங்கோஅடிகளும் அதே போல் மணிமேகலை சீத்தலை சாத்தனாரும் இந்த இந்திர விழாவை பற்றி வர்ணிப்பார்கள். அந்த இந்திர விழாவுக்கு கூடுகின்ற கூட்டம் போல, ஆடி தபசுக்கு சங்கரன் கோவிலில் கூடுற கூட்டத்தை போல, வைகையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற கூட்டத்துக்கு போல, வேளாங்கண்ணில அந்த கொடியேற்ற விழாவுக்கு கூடுகிற கூட்டத்தை போல, ரமலானுடைய மாதத்துல முஸ்லிம்கள் தொழுகைக்கு கூடுகிற கூட்டத்தை போல கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரவே எதிர்கட்சிகள் கலக்கம் அடைஞ்சு போய் தோல்வி பயம் இப்போதே அவர்கள் கண்ணுக்கு தெரிந்து விட்டது. அதுதான் அவர்கள் எப்பயுமே இருந்தா சொல்லின்னு இருக்கிறாங்க, கூட்டணி பலம், கூட்டணி எல்லாம் எதிர்ப்பு வாக்குகளா மாறும். எப்படி சொல்றீங்க? அதாவது கூட்டப்படுகின்ற கூட்டத்திற்கும் தானா கூடுகிற எழுச்சியா கூடுகிற கூட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டுங்க. அந்த மக்கள் எல்லாம் எப்போ விட்டுட்டு ஓடிலான்னு இருக்கும். இவரை பார்க்கும்போது அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், அவரை பார்க்க மாட்டோமா, அவரிடம் கோரிக்கை வைக்க மாட்டோமா அப்படின்ற ஏக்கம், அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி அந்த முகத்திலே தெரிந்து பாருங்க. இதுதான் வாக்குகளா நாளைக்கு மாறப்போகுது. இதெல்லாம் பாக்குறாங்க. இதை பார்க்கவே தான் இன்றைய ஆளுங்கட்சிக்கு தோல்வி பயம் கண்ணுக்கு வந்துரு. என்னாது இப்ப நம்மளுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டத்துக்கு பேரை மாத்தி தாயுமானவர் திட்டம் சொல்லிட்டு பொய் சொல்லி, எங்களுடைய ஆட்சி காலத்தில் தானே ரேஷன் பொருட்கள்லாம் வீடு வீடா எடுத்துன்னு போயிட்டு பொருளை கொடுத்தோம். அதே திட்டத்தை இப்ப எடுத்துன்னு போய் வச்சு தாயுமானவர் திட்டம்னு பேரை மாத்துறீங்களே. இது தூய்மை பணியாளர்கள். உங்களுடைய ஆட்சியில் நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஆட்சிக்கு வந்தவுடனே தூய்மை பணியாளர்களா பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னீங்களே, செய்திகளா? நீங்க என்ன பண்றீங்க? மக்கள் எல்லாம் அங்க கூலிக்காக போராடி கொண்டிருந்தா எங்கள் முதலமைச்சரோ கூலி படம் பார்த்து விட்டு வருகிறார். மக்கள் எல்லாம் திண்டாட்டத்தில் போராட்டத்தில் இருக்கும் போது இவர் கொண்டாட்டத்தில் இருக்கிறார் எங்கள் முதலமைச்சர். இதுதான் ஒரு முதலமைச்சர் செய்கின்ற இதுவா? அதுதான் சொல்லுவாங்களே, நீரோ மன்னன் மக்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது, எரிஞ்சு கொண்டு இருக்கிற போது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதையா, எங்கள் மக்கள் துன்பத்திலும் வேதனையிலும் துயரப்பட்டு கொண்டிருக்கும் போது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, மழையிலும் காட்டிலும் 13 நாட்களாக அந்த மக்கள் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் போது காவல்துறையை வைத்து அவர்கள் எல்லாம் அடித்து உதத்தி கைது செய்து அரசாங்கம் அட்டூழியம். இது இடி அமீனுடைய ஆட்சி, இது கொடுங்கோலனுடைய ஆட்சி. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டி மக்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறாருங்க. இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு புதிய அறிவிப்புகள்லாம் அறிவிச்சுட்டு இப்போ அந்த நாடகத்தை பாத்தீங்களா? அதுலயே நாங்க ஆமா, அதுலயே பிரியா அவர்கள் மேயர் அவர்கள் அந்த பேட்டி கொடுக்கிறவங்க கிட்ட சொல்லி கொடுக்கறாங்க. அந்த வீடியோ சமூக வலைத்தளத்துல தான் வருது. இவர்கள் ஆடுகின்ற நாடகம் மக்களுக்கு தெரிகிறது. மக்கள் எல்லாம் நீங்க காலையில உணவு போட்டு எல்லாம் போட்டு நீங்க சொல்றீங்க, அது நாடகம்ன்றது தெரியுது. நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்களே. எவ்வளவு ஒரு 100 பேருக்கு புது ட்ரெஸ்ஸுங்க அந்த தூய்மை பணியாளர்கள் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த அழுக்கு தெரிந்த அந்த 13 நாள் உண்ணாவிரதத்தில் இருந்தவங்களுக்கும் அந்த ஊர்வலத்தில் வரவங்களுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கலாம்.
இப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு மடைமாற்றுவதற்கு இவர்கள் நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப கூட இவர்களை ஆட்சி சொன்ன சாதனைகளை சொல்லி மக்களை சந்திக்கவே முடியாது. இவர்கள் இந்த 3 தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் போன்றதெல்லாம் பிஜேபி அண்ணன் அருமையாக சொன்னார் ஒரு வார்த்தை. இப்போது நடக்க போகிற தேர்தல் என்றது சட்டமன்ற தேர்தல். இது எடப்பாடியார் மு.க. ஸ்டாலினா அதிமுக திமுக என்ற தேர்தல். இந்த தேர்தலில் மக்கள் இது சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் ஆட்சி கட்டளையில் அமர வேண்டும் என்பதற்காக வேண்டி 4 வருட 2 மாத கால பொற்கால ஆட்சி தந்தவர் எடப்பாடியாரை இப்போது மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். வரும்போது ஐயா உங்க ஆட்சி போல இல்லையான்னு மக்கள் சொல்லுகிறார்கள். அதை நீங்க கேளுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள் சொல்றாங்க ஐயா உங்க ஆட்சியில நீங்க இவ்வளவு செய்தீங்க. 7.5% இடஒதுக்கீடு, இதே போல தஞ்சை டெல்டா மாவட்ட பாதுகாப்பு மண்டலமா, குடிபராமரித்து, இப்படி எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கீங்க உங்க ஆட்சியில. இதே போல திட்டங்களை சொல்லி இந்த திமுக ஆட்சி மக்களை சந்திக்க முடியாது. இவர்களுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஓரணியில் என்றார்கள் மக்கள் எதிரணி. இப்போ எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கெல்லாம் திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரிக்கிறோம், பிரச்சாரத்துல ஈடுபட்டோம். ஆனா ஆளும் கட்சி எதிர்கட்சி மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய திட்டங்களை சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆமாங்க, உண்மையாக எதிர்கட்சி போலதான் இவர்கள் ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுனா பிஜேபி எதிர்ப்பை சொல்லி ஓட்டு கேட்டு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அது எதிர்கட்சி வருது. உங்களுக்கு பிஜேபி சொல்லியே மக்களை ஏமாற்ற முடியாது. 3 தேர்தலில் இப்படித்தான் மக்கள் வாக்களிச்சுட்டாங்க. பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட அதிமுக கூட்டணி, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தாவே இவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை சேர்ந்த உடனே அவர்களுக்கு வயிற்றுல புலி கரைச்சிருச்சு. இந்த கூட்டணியை எப்படியாவது இது பண்ண, இது இன்னும் மேலும் மேலும் திமுக பாஜகவோட கூட்டணி வைத்தவர்கள் தானே, இது மக்களுக்கு தெரியாதா? ஆமா, மக்களுக்கு தெரியும். முரசொலி மாறன் சாகரவல்லியும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தால் முரசொலி மாறன் இறந்ததுக்கு பிறகுதானே பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு பாடி பரதேசி பண்டாரங்கள் எல்லாம் சொன்னவங்க அதே பாரதிய ஜனதா கட்சி கூட மத்திய அரசுல பதவி வகிச்சவர்கள் இவர்கள் தானே. இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட இவர்கள் கூட்டணி வச்சா புனிதர்கள், நம்ம கூட்டணி வச்சா தவறா? இதெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள், மக்கள் தெரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போதெல்லாம் உள்ளங்கையில இவ்வளவு தெரிந்தும் நம்மளே ஆல்ரெடி கூட்டணி வச்சிருக்கோம், மக்களுக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சும் பாஜக அதிமுக கூட்டணி விமர்சனம் வைக்கிறாங்களே, அது எப்படி பாக்க? அவர்களுக்கு வேற எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதாவது மதத்தின் பேரை சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கும் இதெல்லாம் சொல்றதுக்கு தான் அவர்கள் அந்த பாரதிய ஜனதா ஒற்றை எதிர்ப்பு என்றதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிறதுக்கு தான் அவர்கள் ஆயத்தமா. அதனாலதான் அவங்க கூட்டணியை ஒட்டின்னு இருக்கு. அந்த கூட்டணியை பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் பிரச்சனை நடக்குது, அந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகளை ஏதாவது குரல் கொடுக்குதான்னு பாத்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்துறதா பார்த்தோம். ஒண்ணுமே இதுவரையிலுமே எந்த கட்சியுமே செய்யல. ஒரு பேரளவுக்கு ஒரு அறிக்கை இல்லைன்னா சும்மா ஒரு கண் துடைப்புக்காக மக்களை ஏமாற்றுறதுக்காக இருக்கிறாங்க. ஆனா அதே கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு உத்தரப்பிரதேசல, ஜார்க்கண்ட்ல, மணிப்பூர்ல பிரச்சனை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல அப்படின்றத அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு சண்முகம் அவர்கள். கம்யூனிஸ்ட் சண்முகம் அறிவிச்சிருக்கிறாரு. அது ஒரு விடுதலை சிறுத்தை. நான் என்ன சொல்றேன், வீரியமான போராட்டங்கள் எங்க? எப்ப இந்த 4 வருட இந்த திமுக ஆட்சியில தான் போராட்டங்களாலேயே தன்னை இழந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை போராட்டம் நடத்தாம அமைதியாக இருந்தது இந்த ஆட்சி காலத்துல தான். ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்தார்கள். போராட்டங்கள் எதுவுமே நடத்தல. ஆனா இதுவே பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தலைவர் சொல்றாரு, போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல, முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்காரு. அதுக்குதான் வேங்கவேலுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாருங்களா? இல்ல தலித் மக்கள் தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து கொல்லப்படுகிறார்களே, அந்த கொல்லப்பட்டவர்களுக்கு நியாயம் நீதியும் கிடைத்து விட்டதா? இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்வாரா? விடுதலை சிறுத்தைகளோட தொல் திருமாவளவன் இவர்கள் எல்லாம் அடிமை சாசனத்தை அறிவாலயத்துக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள். இப்போது என்னன்னா திமுக தோற்க போறதுல கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் அனைத்தும் படு தோல்வியை வருகிற தேர்தலில் மக்கள் தோல்வியை பரிசா கொடுக்கும் போது தான் அவர்கள் தவறை உணர்வார்கள். அது வரையும் இப்படித்தான் பேசின்னு இருப்பாங்க. தேர்தல் வரட்டும், மக்கள் கூடுகிறார்கள். அதிமுக தொண்டை எப்பவுமே 5 ஆண்டுகள் ஆட்சியை எழுந்துட்டா 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் விஸ்வரூபமாக எழுந்து நின்றிருக்கிறான். ஜனநாயக யுத்த காலத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சி செய்த சரித்திர சாதனை வரலாறு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து ஆட்சி செய்த வரலாறு அதிமுக உண்டு. அதிமுக தொண்டன் ஒவ்வொரு தொண்டனும் கடுமையாக உழைத்து ஜெயின் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் எங்களுடைய எடப்பாடியாரை ஆட்சி கட்டளை அமர வைப்பதற்கும் கொடியேற்ற வைப்பதற்கும் அதிமுக தொண்டன் துணிந்துட்டான். அவனுக்கு உறக்கம் கிடையாது. திமுக 2வது முறையா ஆட்சி கட்டில அமர்ந்த வரலாறே கிடையாது அப்படின்றதுனால இந்த முறை அமராதுன்னு எப்படி ஸ்ட்ராங்கா சொல்ல சார்? அவங்க ஏதாவது நல்லது செய்திருக்காங்களா? நல்லது செய்தது இப்ப 4 வருட எடப்பாடியாருடைய ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பட்டியல போடுங்க. இந்த மக்கள் நல திட்டங்களை நாங்கள் கொண்டு வரணும். நான் சொல்றேன், இப்பயே பேசுறேன். தாலிக்கு தங்கம்,
பெண்களுக்கு மானிய விலையில ஸ்கூட்டரு, படிக்க மாணவர்களுக்கு லேப்டாப்பு, படிக்க மாணவர்களுக்கு சைக்கிள் இருந்து எல்லாம் நாங்க கொடுத்தோம். அவர்கள் என்ன கொடுத்தாங்க இப்படி கணக்கு போட சொல்லுங்க. கொடுத்த திட்டங்களே நிப்பாட்டிட்டாங்க. கொடுத்த திட்டத்தை நிறுத்திட்டாங்களா? இப்ப மக்களுக்கு தெரியாதுங்களாங்க? இவர்கள் கொடுத்த 525 வாக்குறுதியில இந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருவர் விவாதத்துக்கு வர முடியுமா? திமுகவை சேர்ந்தவர்களை கொடுக்கவே இல்லைங்க. அவர்களை ஏமாற்று பம்மாத்து வேலை. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறதுனால வாக்குகளை பெறலாம் என்கின்ற அவர்கள் நாடகம் ஒருபோதும் எடுபடாது. அதிமுக எழுச்சி பெற்று விட்டது. அதிமுக தொண்டர்கள் வந்து மக்களை சந்திப்பார்கள். மக்களே கோபத்துல தாங்க இது எடப்பாடியார் ஐயா போகும்போதெல்லாம் கூட்டம் சேருது. இந்த கூட்டமே திமுகவுக்கு தோல்விக்கான அறிகுறி, மக்கள் எழுச்சிக்கான அறிகுறி. இது வெற்றி பெறுவது அதிமுக. நன்றி சார். சார் விஜயகுமார் சார், இப்ப எதிர்கட்சி தலைவர் வந்து திமுக வந்து வென்டிலேட்டர்ல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆட்சி சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, இந்த ஆட்சி வந்து ஆட்சி காலம் இருக்கிற போதெல்லாம் மக்களுக்கு எதையுமே செய்யாம ஆட்சி தன்னை விட்டு போகின்ற நேரத்துல, அதாவது எதிர்கட்சி தலைவருக்கு கூடுகின்ற பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்து இவர்கள் வந்து இந்த மக்களை ஏமாற்றணுன்றதுக்காக வேண்டி கடைசியில தாய்மானவர் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிலாம், இவர் உங்களுடன் ஸ்டாலின்றாரு. உங்களுடன் எங்களுடன், அதாவது எங்களுடன் ஸ்டாலின் இல்லைன்றதுக்கு தான் மக்கள் வந்து எடப்பாடியாருக்கு கூட்டுறாங்க கூட்டம். கூட்டத்தை பார்த்து அவர்கள் ஏதோன்றாங்க. எதாக இருந்தாலும் 2026 எடப்பாடியார் வெல்வது உறுதி, இரட்டை இலை அமோக வெற்றி பெறும், தனி பெரும்பான்மையோடு, அதாவது 117 என்ற இலக்கை தாண்ட வேண்டும் என்பதற்காக 7ஆம் தேதி அவர் ஆரம்பித்தார். 7 என்கின்ற எண் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ராசியான எண். அந்த எண்ணின்படி 117 200 தாண்டியும் அதிமுக அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும். நன்றி சார்.